இன்றைக்கி வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து யூடியூப் தான். அப்படிப்பட்ட யூடியூபோட உருவான விதத்தையும் அதோட வரலாறையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த யூடியூப்பை வந்து சில பேர் வந்து சம்பாதிக்கிறதுக்காகவும் சில பேர் வந்து பொழுதுபோக்காகவும் நிறைய விஷயத்துக்காக இந்த யூடியூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பயனுள்ள தகவல்கள் முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் ஒரு தேவைன்னா நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பண்ணி தான் எடுப்போம். ஆனால் இப்போ யூடியூப்பை திறந்தாலே அதுக்கான ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த யூடியூப் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரே ஒரு ஆப் மூலயமா, அதாவது யூடியூப் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட மினி கிளாஸ் ரூம் மாதிரிங்க அது. சரிங்க, இப்போ நம்ம யூடியூப்போட வரலாற்றை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து யூடியூப் கூகுளோட ஒரு அங்கமாக தான் இருக்குது. ஆனால் இதை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேபால் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட எம்ப்ளாயீஸ். இந்த பேபாலும் பேடிஎம் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம். இந்த பேபாலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம யூடியூப் பற்றி பார்ப்போம். யூடியூப் வந்து 3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலி, ஸ்டீவன் சென் அண்ட் ஜாவேத் கரீம். இதில் 3வது ஆள் பேர் வந்து ஜாவேத் கரீம். இந்த பேரை நீங்கள் ஏற்கனவே நோட் பண்ணிருக்கலாம். யூடியூபோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஐ எம் அட் ஜூ அப்படின்னு ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜாவேத் கரீம். ஜாவேத் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த ஜாவேத் அப்படின்றவர் தான் வந்து இந்த டீமில் இருந்திருக்காரு. இந்த ஜாவேத் கரீம் அப்படின்ற பேரை கேட்டோம்னா, நான் இவர் இந்தியனாக இருப்பார் அப்படின்னு கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் இவர் இந்தியன் கிடையாது, இவர் ஒரு பங்களாதேஷ். இந்த 3 பேபால் எம்ப்ளாயிஸ் வந்து இதை நம்ம வீடியோ ஷேரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக யூடியூப்பை கண்டுபிடிச்சாங்க. அதனால 2005 இந்த யூடியூப் கண்டுபிடிச்ச புதுசில் ஃபர்ஸ்ட் இவர் ஐ எம் அட் த ஜூ அப்படின்ற ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணார். அவர் அப்லோட் பண்ணது என்னமோ சாதாரண வீடியோ ஷேரிங்காக தான். அதோட வியூவர்ஸ் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா 125 மில்லியன் வியூவர்ஸ் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை இன்னைக்கு வரைக்கும் அவர் மானிட்டைசேஷன் பண்ணதே கிடையாது. இதுக்கே அந்த சேனலோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் 2 மில்லியன். 2005 கண்டுபிடிச்ச இந்த சாஃப்ட்வேரை 2006 என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து கூகுள்கிட்ட விற்கிறாங்க. அன்னைக்கு அந்த கூகுள் நிறுவனம் இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்காக கொடுத்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1.65 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கான யூடியூபோட வேல்யூவை அது நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா கூகுள் நிறுவனம் வந்து அந்த அளவுக்கு லாபகரமாக இந்த ஒரு சாஃப்ட்வேரால் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் கண்டுபிடிச்சது 2005, ஆனால் இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சது 2006 அதாவது கூகுள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூகுள் நிறுவனம் 2006 வாங்கி 2022 வரையும் இயர் பை இயர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூடியூபோட டெவலப்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, யூடியூபோட யூசர்ஸும் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நினச்சி பாருங்க, சாதாரண ஒரு வீடியோ ஷேரிங்காக யூஸ் பண்ண, அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப்ன்ற சாஃப்ட்வேர் இன்னைக்கு 500,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லரையே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோனில் யூடியூப் அப்படின்ற சாஃப்ட்வேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு உலக லெவலில் நிறைய திறமையான கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு யூடியூப் சாஃப்ட்வேர் மூலயமா உருவாயிருக்காங்க. வெறும் 4000 வாட்ச் டைமும் 1000 சப்ஸ்கிரைபரும் இருந்தாலே போதும், உங்களோட சேனலை மானிட்டைசேஷன் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு நல்ல சாஃப்ட்வேரை நல்லதுக்காக பயன்படுத்துவோம். தேங்க்யூ.